வணக்கம் நேர்களே. நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கன்ற ஒரு வில்லேஜில் நம்ம ஃபீல்டு விசிட் பண்ணியிருந்தோம். ஃபார்மர் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் கிளைரிசீடியா ரிலேட்டடாக நம்ம பண்ணியிருந்தோம். அங்கே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தாங்க. சாய் அக்ரோ இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனி, அது இயற்கை முறையில் அந்த ஃபார்ம் வந்து இயற்கை முறையில் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபார்மில் பெப்பர் பிளான்டேஷனுக்கு கிளைரிசீடியாவுக்கு உண்டான ரிலேட்டடான ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். அங்கே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ என்னென்னா, இயற்கை முறையில் ஃபாலோ பண்ணுறதுக்கு நாட்டு மாட்டு இனங்களை 2 இனங்களை வந்து ஒரு ஃபெமிலியராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது எதுக்குன்னா கறவைக்கு கிடையாதுங்க. அந்த மாடுகளை வச்சு அந்த சாணத்திலிருந்து வெர்மி கம்போஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டியும், அந்த மாட்டோட கோமியத்திலிருந்து வெர்மி வாஷ், அதே மாதிரி பஞ்சகாவியா இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டுமே அந்த மாடுகளை பயன்படுத்துகிறாங்க. அதில் இருக்கிற கறவை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவைக்காண்டி மட்டும், அவங்களோட பண்ணை தேவைக்காண்டி மட்டும் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அதுலேருந்து எடுக்கப்பட்ட தயிர் அந்த இயற்கை முறையில் எதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அதுக்கு பயன்படுத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க பெரும்பாலான நாட்டு மாட்டு இனங்களை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதாவது வர்த்தக ரீதியாக கிடையாது. மாடுகள் ஒரு பெரிய மாடு இருக்குதுன்னா அந்த மாதிரி இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறதுல அதிக தீவனம் சாப்பிட்றதுனால ஒரு குறைந்த அளவில் அது எடை கொண்ட ஒரு 2 வயது உள்ள ஒரு கன்றுக்குட்டி அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த கன்றுக்குட்டி சாணத்துக்காண்டி கோமியத்துக்காண்டி மட்டும், ஏன்னா உணவு கம்மியாக சாப்பிடுன்றதுனால ஒன்ஸ் வந்து அது சனியாக இருக்கும்போது ஒரு பருவத்துக்கு வந்து வரும்போது அதை கம்ப்ளீட்டாக வந்து சேல் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கன்றுக்குட்டியிலிருந்து வரக்கூடிய அந்த உணவு கம்மியாக சாப்பிட்றதுனால அதிக மாடுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வைக்கோலும் சிறிய அளவில் இருக்கிற பசுந்தீவனத்தை மட்டும் பண்ணை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த பண்ணையில் கறவை வேண்டாங்க, எனக்கு சாணமும் கோமியம் மட்டும் இருந்தால் போதும், அதுவே எங்களுக்கு வெளியில் வாங்குற அளவுக்கு நிறைய, அதுக்கு நாங்கள் நாட்டு மாட்டு இயற்கை முறையில் வாங்குறது பெரிதளவில் நாங்கள் பணம் செலவிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு எங்கள் தேவைக்கு சாணமும் சரி கோமியமும் இருந்தாவே எங்களுக்கு போதும், அதுவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணையோட உரிமையாளர் டாக்டர் நாகா அவர் சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர், அதுக்கு ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஒரு கூடிய நபர். அவருக்கு இது மேலே வந்து ஒரு ஃபேஷன், ஒரு ஆர்வம் கொண்டு அவர் பயன்படுத்திட்டு வந்துட்டு 17 ஏக்கருக்கு கிளைரிசீடியா நடவு பண்ணணுங்க. அதுக்கும் சரி நைட்ரஜன் ஃபிக்சேஷன் உள்ள மரம் கிளைரிசீடியா தான் நான் தேர்வு செஞ்சுருக்கேன். அதில் தான் நான் கொடியேற்றி விட போகிறேன் பெப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக சொல்லியிருந்தார். அவருக்கு ஒரு ஒரு அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். அதுக்கு உண்டான அந்த லென்த் வீடியோவும் நான் அடுத்த போஸ்ட்டாக நான் உங்களுக்கு போட போகிறேன். ஸோ இதை பார்க்கும்போது நான் நிறைய பண்ணையை விசிட் பண்ணியிருந்தோம். அதுலேயும் முக்கியமாக நம்ம இந்த மாதிரியான ஒரு தேவைகள் உண்டான பண்ணையை நான் இதுதான் விசிட் பண்ணுறதுல முதல் தடவை அப்படின்றத உங்களுக்கு நான் தெரிவிக்கிறோம். நன்றி நேயர்களே.